அவர்கள் எழுதிய முதுமை குடும்பம் குறித்த ஒரு சிறுகதை. குடும்ப சிறுகதைன்னு சொல்ல முடியாது, இது சிறுகதையா அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகமாக இருக்கும். ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல்னு சொல்லலாம். முதுமை நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். அதை ஒரு செய்தியாக அது இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு குறிப்பு மூலமா. கேட்கலாமா? தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறு என்பது பழமொழி. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இரத்த பாசமும் அன்பும் உண்டுதான் என்றாலும் அதைவிட சற்று தூக்கலானதுதான் தன்னலம் பேணுதல். ஒவ்வொரு ஜீவனும் தன் வாழ்வின் பொருட்டுதான் உலகில் இயங்குகிறது. தனக்கு மிஞ்சிய பிறகுதான் தான தர்மம் செய்ய முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் திருமணம், குழந்தை பேறு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய வளர்த்தல், படிப்பித்தல் போன்ற கடமைகள் எல்லாம் இயற்கையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தமது பெற்றோருக்கு முதுமையில் செய்தல் என்பது கடமைக்காகவே அன்றி இயற்கையானது அல்ல என்றே சொல்ல தோன்றுகிறது. உலகில் அனைத்து ஜீவராசிகளும் வளர்ந்த பின் தனித்து போவதுதான் இயற்கையாக உள்ளது. உண்மையாக சிந்திப்போமானால் நம் குழந்தைகளை நாம் வளர்த்தது போல அவர்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க நினைப்பதுதான் நியாயம். அதுதான் இயற்கை. ஆனால் மனித குலம் தனக்கென சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு தன்னுடையது பிறருடையது என்னும் பாகுபாட்டை உண்டாக்கி கொண்டு செயல்படுவதால் ஏழை, செல்வந்தர் என்பன போன்ற பல இருமைகளை ஏற்று செயல்பட தேவைப்படுகிறது. பொருளாதார வசதி உள்ள சிலர் தமது முதிய காலத்தில் தாம் பெற்ற மக்களின் கையை எதிர்பார்க்காதவர்களாக இருக்க முடிகிறது. பலரால் அவ்வாறு இருக்க முடிவதில்லை. வாய்விட்டு சொல்ல மனித நாகரிகம் இடம் தராவிட்டாலும் மனதில் சற்று பாரம் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் பொருளாதார உரிமையற்ற வயோதிக பெண்களுக்கு இந்த நிலை மிகுந்த சிரமத்தை கொடுக்கிறது. முன்பின் அறிமுகமாகாத ஆணாக இருந்தாலும் மணமான பின்பு கணவன் என்ற உரிமையில் தனது சம்பாத்தியத்தை செலவு செய்வதில் சிரமம் இருப்பதில்லை மனைவிமார்களுக்கு. ஆனால் 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்திருந்தாலும் ஒரு தாய்க்கு மகனின் வருமானம் அந்நியமானதே. அதில் உரிமை பாராட்ட முடியாது. அதே போல குடும்பத்தில் மூத்தவளாக அவர்களோடு வாழ்ந்து வந்தாலும் சற்று அந்நியமாகி விடுகிறாள். விவேகியாக இருந்தால் உரசல் ஓசைப்படுத்துவதில்லை. சராசரியான இடங்களில் ஒலி எழுப்பி அபஸ்வரத்தை உண்டாக்கி விடுகிறது. இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த நபர் கலை, இலக்கியம், இசை, ஆன்மீகம் போன்ற எதிலாவது ஈடுபாட்டை வளர்த்து கொண்டிருந்தால் நெருக்கடியை சமாளிக்க உதவிகரமாக இருக்கிறது. சராசரியாக வாழ பழக்கப்பட்டவர்கள் அந்த தருணங்களில் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். தன்னை ஒரு அகதி போல உணர்ந்து அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். இக்கால தர்மம், பணம் தேடல், சுயநலம் பேணுதல் என்னும் ஒரு சூழலில் சிக்குண்டு இருக்கிறது. மனித மனங்கள் இயந்திரத்தனமாக மாறி வருகின்றன. சூழ்நிலைகளின் கட்டாயத்தினால் பெண்களும் கூட படிப்பையும் சுய சம்பாத்தியத்தையும் விரும்புகிறார்கள். ஆனாலும் இல்லத்தை பராமரிப்பது, வீட்டு கடமைகள் போன்றவற்றிலிருந்து அவர்களால் விடுபட முடிவதில்லை. விடுவதற்கு முன்பே எழுந்து கிரைண்டர் போன்ற பல மின் கருவிகளின் உதவியுடன் தானும் ஒரு இயந்திரமாக மாறி செயல்பட்டால்தான் அவளால் காரியாலயம் செல்ல முடியும் என்ற சூழ்நிலையில் மனதில் அமைதி, நேசம், அன்பு எல்லாம் வெளிப்பட முடியாமல் போய்விடுகிறது. ஆணும் பெண்ணும் ஆய்ந்து ஓய்ந்து காரியாலயத்திலிருந்து திரும்பும் நேரத்தில் அவர்களுக்குள் சோர்வும் அலுப்பும் இருப்பதால் வீடு மௌனத்தில் ஆழ்ந்து கலகலப்பின்றி தோற்றமளிக்கிறது. இது போன்ற பல மாற்றங்களால் தான் இந்தியாவிலும் முதியோர் இல்லம் பெருகி வருகிறது. பூரணி அவர்கள் எழுதிய முதுமை முற்றும். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கதையில சொல்ல மாதிரி பெற்ற அம்மா அப்பா யாராக இருந்தாலும் தன்னுடைய பையனுடைய வருமானத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட இப்ப இல்ல. அத கூட அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கேட்கவே முடியாது. அது மனைவிக்கு இருக்கிற உரிமை பெத்த தாய்க்கே கூட இல்லைன்னு இந்த கதையிலேயே சொல்லியிருக்காங்க. தாய்க்கே இல்லைன்னா தந்தைக்கு இருக்குமா என்ன? சோ அதையெல்லாம் தாண்டி
முதியவர்களாக இருந்தாலும் அவங்கள சாராம தன்னுடைய மரியாதைய காப்பாத்திக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு யதார்த்தமான உலகம் இன்னைக்கு இருக்கு. சோ இக்கால தர்மம் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இது எப்பவோ எழுதப்பட்ட கதை. ஆனா அப்பவே இதுதான் தர்மம்னு அப்பவே சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நினைச்சு பார்த்தா, கண்டிப்பா உங்க கருத்த பதிவு பண்ணுங்க.